ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் டென் டிஎஸ்ஏ. இன்றைக்கி நம்ம குயிக்காக எப்படி ஒரு ஃபவுண்டன் பென், இங்க்டப் ஃபவுண்டன் பென்னை நம்ம பேசிக் க்ளீனிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரெசிடியூ ஆல்ரெடி இருந்தது, லெட்ஸ் நாட் மைண்ட் இட். ஃபஸ்ட்டு அன்ஸ்க்ரூ த பென். பேரலை தனியாகவும் கன்வெர்ட்டரை தனியாகவும் அன்ஸ்க்ரூ பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நிப்பு கிளீனிங்க்கு நம்ம வருவோம். அதுக்கு முன்னாடி we will have to clean the converter. Step 1, converter cleaning. Fill in the converter and empty the converter until you don't feel there is any ink residue left in the converter. ஸோ எப்போதுமே இந்த மாதிரி ஒரு க்ளீன் வாட்டர்லேருந்து க்ளீன் பண்ணுறது தான் பெட்டர் ஆப்ஷன். நோ ரெசிடியூ ஹேஸ் டு ஸ்டே, பிகாஸ் நம்ம இந்த கன்வெர்ட்டரை வச்சு தான் நம்மளோட ஃபவுண்டன் பென் grip பார்ட்டை, தட் இஸ் த ஃபீட் அந்த நிப்பை க்ளீன் பண்ண போகிறோம். ஃபைனல் ஸ்டெப் இஸ் 2 1/4 motion டு இம்ப்ரூவ் த க்ளீனிங். ஸோ இந்த மாதிரி கலர்லெஸ்ஸாக வந்துடணும். Now screw in and empty. நான் கன்வெர்ட்டரை காமிக்கும்போது இட் வாஸ் க்ளீன், பட் நான் எப்போது நிப்பையும் ஃபீடையும் சேர்த்து கன்வெர்ட்டரோடு எடுத்தனோ, இங்கு வாட்டர் எடுத்தனோ, அப்போ இட் இஸ் சேஞ்சிங் கலர், விச் மீன்ஸ் நமக்கு ரெசிடியூ இருக்குன்னு அர்த்தம். ஸோ we will have to clean it thoroughly. ஆல்வேஸ் சால்ட் பேஸ் வாட்டர் இல்லாமல் நார்மல் நல்ல தண்ணின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை யூஸ் பண்ணுறது நல்லது. பென்னுக்கும் நல்லது, ஃப்யூச்சர் யூஸ்க்கும் நல்லது. பென்னை அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல அப்படின்னா நல்லா க்ளீன் பண்ணி வச்சிடுறது, இட் இஸ் பெட்டர். Repeat this process until you find the converter is getting only clean water. Blue are in the residue, now it is coming in white, which means that is colorless, which means the upper part of the pen is also clean. Dry for a couple of hours until you find all the water has evaporated. Then your pen is ready to pack for future use. Thank you guys. மேலும் இது போல பல வீடியோக்களை பார்க்க டென் டிஎஸ்ஏவை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும். நன்றி, வணக்கம்.